நான் யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்குமே நீங்கள் என்ன கேட்ட கேள்விகளுக்குள்ள அதிகமாக கேட்ட ஒரு கேள்விதான், இலங்கைக்குள்ள எப்போ வாகனம் இறக்குமதி செய்யப்படும், இதுக்கான முடிவு என்ன, இதை பற்றி கதைங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்குமே கேட்டுக்கொண்டுருக்கிறீங்க. அதே மாதிரி நானும் ஒரு 10-15 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த எந்த வீடியோலையுமே ஒரு நிரந்தரமான தீர்வு, இந்த காலகட்டத்தில் தான் வாகனம் இறக்குமதி செய்யப்படும் சொல்லி நிரந்தரமான தீர்வு அரசாங்கத்தால் சொல்லப்படலை. நானும் அந்த வீடியோவில் அந்த விஷயத்தை சொல்லலை. அந்தந்த டைமில் வரக்கூடிய அப்டேட்ஸை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால், இதுக்கான உண்மையிலேயே இது வாகனம் இறக்குமதி செய்யப்படுமா, இதை பற்றி கதைக்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொன்னால், இந்த சந்திரமுகி படத்தில் வடிவேல் கேட்பாரானே, பேய் இருக்கா இல்லையா, அது வாரத்துக்கு ஏதாவது அறிகுறி இருக்கான்ற மாதிரி வாகனம் எப்போ இறக்குமதி செய்யப்படும், அதுக்கான ஏதாவது அறிகுறிகள் இருக்கான்னு சொல்லி இதுதான் ஞாபகம் வருது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு முழுமையான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோட கடைசியில் அதுக்கான ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனலைஸ் பண்ண வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு தீர்வை இந்த வீடியோட கடைசியில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த விஷயம் மட்டும் டீட்டெயில்டாக முதலேருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே கரிகாலன். 2024ஆம் ஆண்டு முடிகிறதுக்கு இன்னும் 4 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி எங்களோட சேனல் 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்கும் இன்னும் 4,000 பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியிருக்குது. அப்போ தான் என்னோட அந்த சின்ன கோலை அச்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன உதவி செய்யணும் மட்டும் சொன்னால், என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண வச்சுக்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணிங்க சொன்னால் அந்த ப்ரொஃபைல் வரும். அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, முதல்ல எங்க நாட்டுக்குள்ள வாகனம் வருமா இல்லையான்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கு முதல் எதுக்காக இலங்கைக்குள்ள வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்டதுன்றதை நாங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். எங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்றுமதியால் பெற்றுக்கொள்ளக்கூடிய வருமானத்தை விட வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியால் எங்களுக்கு போகக்கூடிய செலவுன்றது தான் அதிகமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் பெட்ரோலியத்தை இறக்குமதி செய்கிறோம், மருந்துகளை இறக்குமதி செய்கிறோம், அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செஞ்சு கொண்டிருக்கிறோம், அதே மாதிரி வாகனங்களை இறக்குமதி செய்கிறோம். இந்த மாதிரி எங்களுக்கு இறக்குமதி தேவைகள் அதிகமாக இருக்கிறபடியா, இறக்குமதி அதிகமாக இருக்கிறபடியா ஏற்றுமதி வருமானத்தை விட இறக்குமதி செலவுன்றது அதிகமாக போகுது. அதில் இப்போவே நாங்கள் பார்க்குறோம் தானே, அரிசிக்கான இறக்குமதி தேவை எங்களுக்கு இருக்குது, அதே மாதிரி முட்டைக்கான இறக்குமதி தேவை இருக்குது. ஸோ தேவையான பொருட்களுக்கான இறக்குமதின்றது இன்னுமே எங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. இதே எல்லாத்தையுமே நாங்கள் இறக்குமதி செய்யணும்னு சொன்னால் எங்களோட நாட்டினுடைய வெளிநாட்டு கையிருப்பு, முக்கியமாக டொலர் கையிருப்புன்றது அதிகமாக எங்களுக்கு இருக்கணும். அந்த டொலர் கையிருப்பு 2019ஆம் ஆண்டு வந்த கோவிட்-19 தாக்கத்தினாலையும் 2022ஆம் ஆண்டு வந்த பொருளாதார நெருக்கடியினாலையும் அரசாங்கத்திட்ட தேவையான அளவு இல்லாமல் போயிருந்தது. அந்த டொலர் கையிருப்பு இல்லாமல் போனது காரணத்தினால தான் இலங்கைக்குள்ள வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்டது. இப்போ மத்திய வங்கியால் வெளியிடப்பட்டிருக்கிற இலங்கையினுடைய டொலர் கையிருப்பாக எவ்வளவு சொல்லப்படுதுன்னு சொன்னால் $6.4 பில்லியன் இருக்கிறதா மத்திய வங்கியால் வெளியிடப்பட்டிருக்குது. இந்த $6.4 பில்லியன் இருக்குன்னு சொல்லி வெளியிடப்பட்டதுக்கு பிறகுதான் இப்போ வாகன இறக்குமதிக்கான கேள்விகள் அதிகமாக எழ ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கான காரணத்தையும் நான் அடுத்ததாக சொல்கிறேன். அடுத்தது இலங்கையினுடைய கடந்த கால அரசாங்கம் இந்த வாகன இறக்குமதி தொடர்பாக எப்படிப்பட்ட முடிவு எடுத்திருந்ததுன்னு சொன்னால், 3 கட்டங்களாக நாங்கள் வாகனத்தை இறக்குமதி செய்யலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தது. அதைப்படி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். எப்படின்னு சொன்னால் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பொது பயணிகள் போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்களையும் அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய வாகனங்களையும் மட்டும் கொள்வனவு செய்யணும்னு சொல்லி ஒரு திகதியையும், அதுக்கு பிறகு டிசம்பர் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டிலிருந்து வணிக தேவைகளுக்கான வாகனங்களை இறக்குமதி செய்யணும்னு சொல்லியும், 3ஆம் கட்டமாக பிப்ரவரி 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டிலிருந்து தனி போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்கள், கார்கள், மோட்டார் சைக்கிள்கள், இந்த மாதிரியான வாகனங்களை கொள்வனவு செய்யும் சொல்லி தான் கடந்த அரசாங்கம் ஒரு திட்டத்தை முன் வச்சிருந்தது. அந்த திட்டத்தின்படி வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதான்னு கேட்டால் அது இல்லை என்றதுதான் ஒரு வெளிப்படையான ஒரு உண்மை. ஏன்னு சொன்னால் அதுவும் மத்திய வங்கிக்கும் ஒரு சில கேள்விகள் இருந்தது. அதே மாதிரி நிதியமைச்சும் அதுக்கான சரியான அனுமதியை கொடுக்கல. ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அப்படின்னு சொன்னால் இந்த $6.4 பில்லியன் வச்சுக்கொண்டு அரசாங்கத்தால் வாகனத்தை இறக்குமதி செய்ய முடியுமென்ற ஒரு இயலுமையைத்தான் அரசாங்கம் வழிகாட்டி கொண்டிருக்கிறதே தவிர இன்றைக்கு வரைக்குமே நாங்கள் இறக்குமதி செய்ய போகிறோம்னு சொல்லி எங்கேயுமே முடிவு பண்ணலை. ஏன்னு சொன்னால் ஒரு சில கிரியேட்டர்ஸ் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொன்னால், வாகனம் வரப்போது இந்த தேதிகளில் வாகனம் கட்டாயமாக நாட்டுக்குள்ளே இறங்கிடும்னு சொல்லி அப்படியான விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். உண்மையாக சொல்ல போனால் அப்படி எந்த அரசாங்கத்தினுடைய தரப்பில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு தகவல்களுமே வெளிப்படுத்தப்படலை. ஸோ அதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது 3வது, இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கம் இந்த வாகன இறக்குமதி தொடர்பாக என்ன முடிவு பண்ணியிருக்கார்கள்னு சொன்னால்,
டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி இலங்கையினுடைய வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினுடைய தலைவர் இந்திக சம்பத் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், வாகன இறக்குமதி செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அதுக்கான அனுமதி அரசாங்கம் கொடுத்தா நாங்கள் உடனடியாக இறக்குமதி செய்ய ஆரம்பிப்போம்னு சொல்லி. அதுக்கு அரசாங்கத்தினுடைய தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக இருக்கிற அனில் ஜெயந்த் அவர்கள் இந்த வாகன இறக்குமதி கொள்கை தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பில் தெளிவுபடுத்தியிருந்தார். எப்படின்னு சொன்னால், அனுமதிகள் வழங்கப்படும், ஆனால் ஒரு 3 கட்டங்களாக தான் நாங்கள் அனுமதி கொடுப்போம். இப்போ இருக்கக்கூடிய இந்த டாலர் கையிருப்பை நாங்கள் கவனமாக பாதுகாப்பாக சரியான முறையில் திட்டமிட்டு தான் அதை வந்து செலவு பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் எங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் வந்து உருவாகலாம். அதனால சரியான முறையில் தான் நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு 3 கட்டங்களாக இந்த வாகன இறக்குமதிக்கான அனுமதியை வந்து வழங்கலாம் என்ற மாதிரி வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தினுடைய திட்டமிடல் இதில் இன்னொரு வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தால் இன்னொரு விமர்சனம் மாதிரியும் ஒரு விடயம் முன்வைக்கப்படுது என்னன்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கம் எந்த விதமான உத்தியோகபூர்வமான தங்களினுடைய திட்டங்களையும் இன்னும் உறுதிப்படுத்தி வெளிப்படுத்தப்படலை. ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்களை தான் தொடர்ச்சியாக இவர்களும் பின்பற்றார்கள்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருந்தார்கள். அதே மாதிரி தான் இந்த வாகன இறக்குமதி தொடர்பாகவும் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தினுடைய அந்த 3 கட்டங்களான முன்வைப்பை தான் இவர்களும் பின்பற்றுதா ஒரு விடயத்தை வந்து இந்த பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் வந்து அந்த ஊடக சந்திப்பில் வச்சு சொல்லியிருந்தார். எதப்படி இருந்தாலும் இதுக்கான இறுதி முடிவு எடுக்க வேண்டியது நிதியமைச்சு தான். நிதியமைச்சால் என்ன திட்டமிடப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாகன இறக்குமதிக்கான முடிவு வந்து எடுக்கப்படும். ஆனால் அதே மாதிரி இன்னொரு விடயம் சொல்லப்படுதுன்னு சொன்னால், வாகனங்கள் ஒருவேளை இறக்குமதி செய்யப்பட்டால் அந்த இறக்குமதி செய்யப்பட்ட இறக்குமதியாளர்கள் 90 நாட்களுக்குள்ள வாகனத்தை பதிவு செய்யணும். அப்படி பதிவு செய்யாட்டி CIF, அதாவது செலவு காப்பீடு சரக்கு, இதனுடைய அடிப்படையில் 3% வரி, சமமான வரி அந்த வாகனங்களுக்கு விதிக்கப்படும் சொல்லி ஒரு விடயம் சொல்லப்படுது. கட்டாயமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் பதிவு செய்யப்படணும். பதிவு செய்யப்பட்டு 90 நாட்களுக்குள்ள பதிவு செய்யப்படணும். அதுக்கு பிறகு அது விற்பனை செய்யப்படணும். தேவையில்லாமல் வாகனத்தை இறக்குமதி செய்து வச்சிருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விடயம் வந்து சொல்லப்படுது. ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வாகன இறக்குமதி தொடர்பான அரசாங்கத்தினுடைய ஒரு நிலைப்பாடு. அதுக்கான முடிவை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முதல் இந்த வாகன இறக்குமதி செய்யப்படலைன்னொன்னே இலங்கைக்குள்ள கருப்பு சந்தையில் வாகன இறக்குமதிக்கான விற்பனைகள் நடந்து கொண்டு தானே, வாகனத்தினுடைய பெறுமதியை விட பல மடங்கு அதிகமாக வாகன விற்பனைன்றது அது இன்றைக்கு வரைக்குமே சாதாரணமாக ஒரு வாகனத்தினுடைய பெறுமதின்றது அந்த வாகனத்தினுடைய உண்மையான பெறுமதியை விட அதிகமாக தான் இலங்கைக்குள்ளே விற்பனை செய்யப்பட்டு கொண்டு இருக்குது. அது மோட்டார் சைக்கிளாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு காராக இருக்கட்டும், ஒரு பஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹையஸ் வாகனமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வாகனங்களினுடைய பெறுமதின்றது வந்து சாதாரணமாக சொல்லப்போனால் ஒரு வீட்டினுடைய பெறுமதியினுடைய விலையை விட அதிகமாக விற்கப்படுற மாதிரி தான் சில இடங்களில் வந்து இந்த சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாமே பார்க்கும்போது எங்களுக்கு தெளிவாக தெரியுது. அந்தளவுக்கு பயங்கர பெறுமதியான விலையில் தான் வாகனங்கள் வந்து இப்போ இலங்கைக்குள்ளே விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்குது. ஓகே, இப்போ கடைசியாக இதுக்கான முடிவு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலங்கைக்கு வெளிநாட்டு கையிருப்புன்றது கட்டாயமாக முக்கியமான ஒன்று. இப்போ அந்த வெளிநாட்டு கையிருப்பை இலங்கையினுடைய அரசாங்கம் $6.4 பில்லியன் உயர்த்தி இருக்குது. சாதாரணமாக மில்லியனில் இருந்த தொகையை தான் இந்த அளவுக்கு வந்து உயர்த்தி இருக்கிறார்கள். இந்த தொகையை சரியான முறையில் பாதுகாப்பாக திட்டமிட்டால் தான் இலங்கை எதிர்காலத்தில் சரியான முறையில் பயணிக்க முடியும். 2025ஆம் ஆண்டில் சரியான முறையில் ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ளே போகாமல் பயணிக்க முடியும். பெட்ரோலியத்துக்கும் அதில் இருந்தான் காசு கொடுக்கணும், மருந்து செலவுகளுக்கும் அதில் தான் காசு கொடுக்கணும், அத்தியாவசிய உணவு தேவைகள் அரிசிக்கும் முட்டைக்கும் அதில் இருந்து தான் காசு கொடுக்கணும். இந்த மாதிரியான எல்லா தேவைகளுக்குமே அதுக்குள்ளே இருந்து தான் காசு கொடுக்கணும்ன்றபடியாக சரியான முறையில் திட்டமிட்டால் மட்டும்தான் அந்த தொகையை வச்சுக்கொண்டு எங்களால் தொடர்ச்சியாக பயணிக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இறுதி முடிவு அரசாங்கத்துக்கு வாகனம் இறக்குமதி செய்கிறதுக்கான இயலுமை இருக்குது. ஆனால் அதை சரியான முறையில் திட்டமிட்டால் மட்டும் இலங்கைக்குள்ளே வாகனம் இறக்குமதி செய்யப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி தான் வாகன இறக்குமதிக்கான கேள்விகள் இருக்கும், கேள்வி கேட்கப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் வாகன இறக்குமதின்றது வந்து முடிவாக இறக்குமதி செய்யப்படாது. அது அரசாங்கத்தினுடைய பிழை இல்லை, நாட்டினுடைய பொருளாதார சிக்கல். அந்த பொருளாதார சிக்கலால் சரியான முறையில் எங்களுக்கு டாலர் கையிருப்பு இல்லைன்னு சொன்னால் எங்களால் வாகனத்தை இறக்குமதி செய்ய முடியாது. அப்படி இறக்குமதி செய்யப்பட்டாலும் தனியாருக்கான வாகனங்கள், இந்த மோட்டார் சைக்கிள்கள், கார்களுக்கான இறக்குமதிகள்ன்றது வந்து எங்களால் உறுதிப்படுத்தி எதிர்பார்க்க முடியாத ஒரு இறக்குமதியாக தான் இருக்கும். அதை நாங்கள் சரியான முறையில் சொல்ல முடியாது. அவ்வளோ தூரத்துக்கு இறக்குமதி செய்யப்படுமான்றது வந்து அவ்வளோ தூரத்துக்கு அரசாங்கம் ரிஸ்க் எடுப்பார்களானது வந்து சரியான முறையில் சொல்ல முடியாது. ஸோ இதுதான் இந்த வாகன இறக்குமதி தொடர்பான ஒரு இறுதி முடிவு. இயலுமை இருக்குது, ஆனால் இறக்குமதி செய்யப்படுமான்றது ஒரு சந்தேகம்தான். இதுதான் இந்த வாகன இறக்குமதி தொடர்பான நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஒரு கடைசி முடிவு.
இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் முழுமையான விஷயங்களையும் வந்து அனலைஸ் பண்ணி எடுத்து ரிசர்ச் பண்ணி ஒரு கடைசி முடிவாக அந்த முடிவை வந்து சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக இதை பற்றி கதை பண்ணான்றது வந்து எனக்கு உறுதியாக தெரியலை. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத வந்து தாராளமாக நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை வந்து நான் கடைசியாக சொல்லிடுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது அதுக்கான வீடியோஸ் வந்து கட்டாயமாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு கூட பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்கணும் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.